தலைவரா அவனை எகிரி எகிரி குதிக்கிறான். அவன் தான் பவுன்சர். ஓ அதான் பவுன்ஸ் ஆயினேங்கிறானா? ஏன் தலைவரா உங்களை பார்க்க தான் ஒரு கூட்டமா இல்லையா? எதுக்கு பவுன்சரு? ஏய் வண்டினா சைலன்ஸ் இருக்கணும், வேட்பாளர்னா பவுன்சர் இருக்கணும். அதான். ஓஹோ டேய் இவனை ஒருத்தனையாச்சும் விடாண்டா. சொல்லு தம்பி. ஒரே செல்ஃபி எடுத்துருந்தல எடுத்துக்கப்பா. தலை நாக்கு எப்படி தலைவர் வாங்க தலைவரே. தம்பியா தலைவர் உனக்கு அவ்வளோ பிடிக்குமாப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் தலைவரை, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். திரும்பி 5 வருஷம் கழிச்சு தான் தலைவரை பார்க்க போகிறேன். சரி அதான் கடைசியாக ஒரே செல்ஃபி எடுத்துக்கலான்ட்டு தலைவர் கூட எடுத்துக்கிறேண்ணா. எடுத்துக்கப்பா. தலைவரா மூஞ்சி மறந்துடக்கூடாதுன்னு எடுக்கிறான். பட்டா தலைவரே வந்துடாத, தயவு செஞ்சு வந்துடாத. இந்த அசிங்கம் தேவையா தலைவரா? ஏரியாப்பா காடி கடி வான்னு கேட்குறியா தலைவரா? இந்த முறை எங்கள் ஏரியாவிலேருந்து யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தலைவரா. ஏண்டா? பின்ன நம்ம ஏரியாவில் இருந்து மொத்தம் 30 பேர். அவங்க உங்களை பார்க்கலான்னு வந்தா தான் அந்த பவுன்சரு யாரும் கிட்ட வர விடாம அச்சு பல்லுகள்லாம் முடிச்சு விட்டான். அப்புறம் என்ன ஆச்சு? இவன்ட்ட மல்லு கட்ட முடியாம எல்லாம் பல்லு கட்ட போயிட்டாங்க. டேய் இனிமே இந்த பவுன்சர் கேரக்டரை மாத்திட்டு தொண்டர் கேரக்டரா மாறுற. சரிங்க தலைவரே. டேய் முதல்ல பாடி லாங்குவேஜ் மாத்து. சரிங்க தலைவரே. இதே மெயின்டைன் பண்ணு. பட மறக்காம நம்ம கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும். என் ஆசிரியர் என்னென்ன சலுகை வேணுமோ அத்தனை சலுகையும் என் கட்சி மூலமா நான் செய்து தரேன் ஐயா. மறக்காம எனக்கு உங்க பொண்ணான வாக்குகளை கண்டிப்பா இந்த எனக்கு போட்டுருங்க. சரிங்களா ஐயா? சரிங்கய்யா வரேன். தலைவரே ஒருத்தர் விடக்கூடாதுண்ணா. தம்பி தம்பி பண்ணிலுப்பா அப்படியாப்பா. தம்பி உன் பொண்ணான வாக்குகளை எனக்கே போடணும். அண்ணா ஓட்டுலாம் போட்டுடலாம், எந்த சின்னத்தில் போகிறது? தம்பி எனக்கு சின்னமே ஒதுக்கல, ஆனாலும் எனக்கு ஓட்டு போட்டு நீ ஜெயிக்க வைக்கணும். இன்னுமே ஒதுக்கலையா? இதுனா நான் புதுசா இருக்குது. தம்பி கதையே இல்லாம சினிமா எடுக்கிறது இல்லையா, கொள்கை இல்லாம கட்சி நடக்கிறது இல்லையா, சென்னை பிளேயர் ஒருத்தர் கூட இல்லாம சென்னை மேட்ச் விளையாடுறது இல்லையா, அந்த மாதிரி தான்ப்பா. சின்னமே இல்லாம அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கப்பா. என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறேன் தம்பி. இவனுங்களாம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு விளங்கிடும். இப்போது தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வாசிப்பார். தலைவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் வீடு தேடி 1 கிலோ மட்டன் இலவசமாக வழங்கப்படும். ஏண்டா 2 பொண்டாட்டி தலைவரே. தலைவரே இலவசம் சொல்லாதீங்க தலைவரே, அது தப்பு. விலையில்லா மட்டன் சொல்லுங்க. ஆம் விலையில்லா மட்டன் வழங்கப்படும், அதுவும் எலும்பு இல்லாமல் வழங்கப்படும். அடுத்து தலைவரே, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த புதிய திரைப்படம் திரையிடப்பட்டாலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 4 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். வித் பாப்கார்னோட. சமோசா. டேய் என்னடா தமாசா? டீனேஜ் பெண்களுக்கு மேக்கப் செட் வழங்கப்படும். அப்போ ஓல்டேஜ் பெண்களுக்கு பல் செட் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாமல் 40 வயதாகிய 9 கிட்ஸ்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக திருமணம் செய்து வைக்கப்படும். தலைவரே நம்ம குடிகார சகோதரர்களுக்காக எதுவும் இல்லையா? குடிகாரன் மரியாதை இல்லாமல் சொல்லாத, மதுப்பிரியர்கள் சொல்லுங்க. ஆமா அவங்களுக்கு எதுவும் ஆஃபர் இல்லையா தலைவரே? அவங்களுக்கு இல்லாமையா? நான் போடுற முதல் கையெழுத்து அவங்களுக்கு தான். சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க தலைவரே. நமது மதுப்பிரியர்கள் அங்கங்கே மதுக்கடைகளில் வெயிலையும் மழையிலையும் நம்ம கியூவில் நின்று அவங்க படுற கஷ்டம் இது. அதை நான் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் போய் கியூவில் நிற்க போகிறீங்களா? அவங்களுக்காக மது ஆப்புன்னு ஒன்று கொண்டு வர போகிறேன். அந்த மது ஆப்பு மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் டோர் டெலிவரி செய்து தரப்படும். அவங்களுக்கு பிடிச்ச சரக்கு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவீங்க. ஆமாம் சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே. அப்போ சைடிஸ் தலைவரே. சேடிஸ் தமிழரா மது பிரியர்கள் அங்கேயே மது அறிஞ்சிட்டு அங்கங்கே காவாயிலையும் ரோட்லையும் வீழ்ந்து கிடக்குறாங்க. அவங்களுக்காக எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு புதிய திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். மது பிரியர்கள் அவங்க வீட்டுக்கு பத்திரமா போவதற்கு மது பிரியர் மீட்பு வாகனம் அப்படின்ற ஒரு புதிய அமைப்பை நான் கொண்டு வரேன். சூப்பருங்க. நான் எதிர்க்கட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். நான் நடத்துவது அரசியல் என்று சொல்கிறார்கள். அவர்கள் நடத்துவது அரசியலா? யார் செய்யவில்லை அரசியல்? இதையெல்லாம் தாண்டி நான் ஒருத்தருக்கு நான் பயப்பட போவதில்லை. நான் செய்வதுதான் உண்மையான அரசியல். நான் அரசியல்காரர்களை கொண்டு பயப்படுவதில்லை, கோடையும் அல்லை. நான் எதிர்க்கட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் உயிர் உள்ள மூச்சு வரை எனது அரசியல் பயணம் நீண்டு கொண்டே போகும், தொடரும். இது முடிவல்ல. அரசியலில் சார்ந்தவர்கள் எத்தனை பேர் என்னை இழிவாக பேசினாலும் என் பயணம் இன்றோடு முடிவப்படுவதில்லை. அரசியல் தான் என் உயிர் மூச்சு, எனது கொள்கை, எனது வாழ்க்கை பயணம். தலைவரே பேசுங்க தலைவரே. ஏன் அமைதியாயிட்டீங்க? பேசுங்க தலைவரே. தலைவரே என்ன கீழே இருக்கீங்க?
என்னடா பண்ணுறீங்க? நீ பேச தலைவரே. பேச தலைவரே. இல்லை டிவியில் நாங்களும் வரணும் தான், டிவியில் நாங்களும் வரணும்ல. அரசியலுக்காக எனது ரத்தம் அல்ல, என் உயிரை கொடுக்க நான் தயாராக உள்ளேன். இன்றோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் ஒலிக தலைவர் ஒலிக. ஏய், என்னடா ஒழிகன்ற? சாரி தலைவர், அவன் எதிரி கட்சியிலேருந்து வந்தான்ல, அங்க இந்த கோஷத்தை இங்க போட்டான். மாத்தி சொல்றான். தலைவர் வாழ்க தலைவர். வாழ்க. என்னடா நம்மளுக்கே எல்லா ஓட்டும் வந்துருமாடா? வந்துரு தலைவர். சொல்லுப்பா சொல்லுப்பா. தலைவரே, வணக்கம்பா. பக்கத்து வீட்டில் காசு கொடுத்த, எதிர்த்த வீட்டில் காசு கொடுத்த, என் வீட்டுக்கு மட்டும் ஏன் காசு தரல? ஏய், என்னடா இதெல்லாம்? முதல்ல காசு ஊத்து அனுப்புடா. நன்றி தலைவரே, என் ஓட்டு உனக்கு தான். பாப்பா பாப்பா, பாத்தியாடா, அவன் தெருவில் காவா கட்டலும் உரிமையோட கேட்கல, ரோடு போடணும் உரிமையோட கேட்கல, ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னு மட்டும் எவ்வளோ உரிமையோடு கேட்குறான் பார்த்தியா? இது போல் ஒரு சில மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை போல் ஒரு சில அரசியல்வாதிங்க இருக்கத்தாண்டா செய்கிறாங்க.